அவர் சொன்னார். அதாவது என்னென்னா, டிடிவிக்கும் ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தனித்து நிற்பதனால் யாருக்கும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. இது நம்ம தெளிவாக அரசியல் வல்லுநர்கள்லாம் தேவையில்லை. சாதாரண ஒரு வாக்காளனாக, சாதாரணமாக அரசியலை தெரிந்தவனாக நாம் எல்லோருமே சிந்திச்சோம்னா, விஜய் அவர்களுக்கு அதிகபட்சமாக 8லிருந்து 10% வாக்குகளை அவர் பெற முடியும். அது வெற்றிக்கு உதவுமான்னு சொன்னால் 20,000 ஓட்டு, ஒரு 15,000 ஓட்டு, 25,000 ஓட்டு வாங்கினால் கூட எம்எல்ஏ ஆக முடியாது. அப்போ அந்த 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு யாருக்கு பிரயோஜனம்? ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக போட வேண்டிய மக்கள் அவருக்கு கொஞ்சம் பேர் போட்டாங்கன்னா ஓட்டு பிரியும், திமுக வெற்றி பெறும். மீண்டும் 41 பேர் இறந்ததற்கு திமுக எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை தமிழக வெற்றி கழகம் காமிக்குதோ அதை விட பல மடங்கு எதிர்ப்புகள் உங்களுக்கு உருவாயிடும்.